உன்னதமும் மகிமையுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரிலும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் அதன் 6வது வசனம். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் இயேசுவை பார்ப்பதற்காய் கடந்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர்தான் நான் வரப்போகிற மேசியா இரட்சகர் என்று கேள்விப்படும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து நடப்பிக்கப்படுகிற கிரியைகளை நீங்கள் கவனித்து யார் மேசியா என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. அப்பொழுது அவர்கள் அந்த பதிலுக்கு யோவான் ஸ்நானகனை விட்டு இயேசுவினிடத்திலே திரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை மையமாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார கண்டும் கேட்டும் ருசித்தும் பார்த்தும் அறிந்தும் இருக்கிற தேவ ஜனங்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்விலே வருகிற, தங்களுடைய வாழ்வின் பகுதிகளிலே வருகிறதான பல நெருக்கடியான அல்லது சூழ்நிலைகளிலே, பல போராட்டங்களிலே இன்றைக்கு கர்த்தரை அங்கே விட்டுவிட்டு தங்களுக்கு சாதகமான காரியங்களை தேடி அல்லது தங்களுக்கு உலகத்திலே உண்டாகிற அனுகூலங்களை தேடி ஒரு இடரலுக்கு ஏதுவான ஒரு விசுவாச ஜீவிதத்தை பண்ணுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிற, கர்த்தருடைய அற்புதங்களை காண்கிற தேவ ஜனங்கள் கூட தங்களுடைய நெருக்கத்திலே அல்லது தங்களுடைய வியாதிகளிலே விக்கனங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கிற அந்த விசுவாச அந்த உறுதி வராதபடிக்கு இடறல் அடைகிறதை காண முடிகிறது. உலகமா அல்லது உலகத்தின் காரியங்களா அல்லது கர்த்தரா என்று சொல்லுகிற அந்த ஒரு இடறலுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவைகளை எல்லாம் பார்க்கிற நீங்கள் கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள், கர்த்தருடைய நடத்துதல்கள், கர்த்தருடைய விடுதலை சுகம், இவைகளையெல்லாம் பார்க்கிற நீங்கள், அறிகிற நீங்கள், வாசித்து கேட்கிற நீங்கள், ஸ்தோத்திரம், உங்களுக்கான தேவைகள் நடுவிலே அவைகளிலே இடறல் இல்லாதபடி அதை செய்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தர் பேரில் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை கர்த்தர் அறியும்படிக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். இடறல் உருவாக இன்றைக்கு நம்முடைய தேவைகள் நடுவிலே உலக காரியங்களுக்கும் உலக எண்ணங்களுக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் நடுவிலே உலக பிரகாரமான பரிகாரங்களையும் தேடி ஓடும் பொழுது அங்கே இடறல் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் தான் பாக்கியவான் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம், இன்னொரு பக்கம் நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மனிதனையும் உலகத்தையும் நாடி தேடி போகிறவர்களாய் இருக்கிறோம். அறிக்கை செய்கிற நாம், அறிந்திருக்கிற நாம், கர்த்தரே அதை செய்வார் என்கிற அந்த உறுதியான மனநிலையோடும் உறுதியான விசுவாசத்தின் அடித்தளத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கர்த்தர் ஒரு பக்கம் எல்லாம் செய்வார் என்று அறிக்கையிட்டு உலகத்தையும் நோக்கி போடும் என்றால் அது இடறல் உண்டாக்குகிற காரியம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற நாம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம், கர்த்தருடைய வல்லமையான செயல்களை கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிற நாம்
நம்முடைய வாழ்வில் நெருக்கடியான காலங்களிலே கர்த்தரே அதை தீர்த்து, கர்த்தரே அதை குணமாக்கி, கர்த்தரே நமக்கு விடுதலை தந்து, கர்த்தரே நம்மை மகிமைப்படுத்துவார் என்று கர்த்தருக்குள் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் இடரலற்ற கிறிஸ்துவனிடத்தில் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வின் இடரலுக்கு ஏதுவான எந்த காரியமானாலும் நம்மை விட்டு திருப்பி பாக்கியவான்களாய் மாறுவதற்கு கர்த்தரையே எல்லாவற்றிலும் விசுவாசித்து பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியதப்பா. தகப்பனே, நாங்கள் ஒரு பக்கம் கர்த்தர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்று அறிக்கையிடுகிற நாங்கள் அறிந்திருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்வின் தேவைகளிலே, எங்கள் வாழ்வின் நெருக்கடிகளிலே மனிதனை நோக்கியும் உலகத்தை நோக்கியும் போய் நின்று அங்கே நிற்கும் பொழுது, அங்கே சகாயத்திற்காய் கெஞ்சும் பொழுது இடரல் உண்டாகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அது எங்களை பாக்கியமற்றவர்களாய் மாற்றிவிடுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரே சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்வார் என்று நம்புகிற நாங்கள் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தரையே விசுவாசித்து பற்றி கொள்ளுகிற இடரில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். அந்த பாக்கியமான வாழ்வில் எங்களை நடத்தும். எங்கள் ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றும். ஆண்டவர் தாமே பலமுள்ளவர்களாய் நிலைநிறுத்துவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படியே நீங்கள் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.